வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழை பற்றி என்ன பார்க்கலாம்னா, இன்றைக்கு 24 ஜூன் கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மாமனார் அவர்களுடைய இருவருடைய பிறந்தநாள். இந்த இருவருமே கலைத்தாயின் மிக சிறந்த கண்களாக விளங்கியவங்க. இவங்க 2 பேருமே கோலோச்சின காலத்தில் உருவான பாடல்கள் இன்று வரைக்கும் 50-70 வருடங்களாக கோலோச்சு கொண்டு இருக்கிறது, அப்படி தான் சொல்லணும். இந்த 2 பேருமே ஒரு சகாப்தம். கவியரசர் கண்ணதாசன் குறைந்த ஆயுட்காலம் இருந்தாலும் நிறைய பாடல்களை எழுதி தள்ளியவர். பாமர மக்களும் முழுமெடுத்து கொண்டு இது எனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய வரிகளுக்கு சொந்தக்காரர். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பாடலை கேட்கும்போது இது எனக்கு பொருந்தி போகக்கூடிய பாடல், இது எனக்காக எழுதப்பட்ட பாடல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்தந்த வரிகள் ஒவ்வொருத்தரோட மனசையும் அவங்களோட உயிரையும் தொட்டு செல்லக்கூடிய வரிகளை எழுதிய வரிகளுக்கு சொந்தக்காரர் கவியரசர் கண்ணதாசன். மெல்லிசை மாமனார் எடுத்துக்கிட்டோம்னா அத்தனை ஒரு புது 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 விதமான ஒரு எவ்வளோ விதமான இசையமைப்புகள் என்று சொல்ல முடியாது. ஒரு கர்நாடிக்க மெட்டை நோக்கி போய்கொண்டிருந்த திரைப்பட உலகத்தை கொஞ்சம் ஜி ராமநாதன் கொஞ்சம் மெல்லிசைப்படுத்தி வைத்திருந்தாலும் இவர் மெல்லிசைப்படுத்தியது மட்டும் இல்லாமல் மேற்கத்தியம், இந்துஸ்தானி, கிராமியம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு ஜனரஞ்சகமாக்கி இசையை எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாடக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு போய் சேர்த்தவர் மெல்லிசை மாமனார். கர்நாடக சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமாக பாட வரும் என்றால் நமக்கு சினிமா பாடல்கள் மனப்பாடமாக பாட வரும். அப்போ நமக்கு அந்த ராகங்களை நம்மளும் மனப்பாடமாக பாடினோம். நமக்கு மனப்பாடம் ஆனது இசையை நம்மக்கிட்ட அதாவது எப்படி சொல்கிறதுனா, பலாப்பழம், முள் நிறைந்த ஒரு பலாப்பழம், அதை அந்த சடைகள் எல்லாம் நீக்கி அந்த சுளைகளை எடுப்பது அவ்வளவு சிரமம். கைக்கு எண்ணெய் தடவி கொண்டு எடுக்க வேண்டும், அந்த பாலெல்லாம் கையில் பிச்சு பிச்சுன்னு ஒட்டும், இவ்வளவு இருக்கிறது அதில். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பலாப்பழத்தை ஜூஸாக அடித்து அதை பால் கலந்து நமக்கு அந்த பலாப்பழம் சாராக கொடுத்தவர் மெல்லிசை மாமனார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு 2 கலை மேதைகள் பிறந்த நாள் இன்று. அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு எத்தனையோ பாடல்கள், மிக அற்புதமான பாடல்களாக இருக்குது, பேசப்பட வேண்டிய பாடல்களும் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி இந்த பாடலை எடுத்தேன்னா, கவியரசர் கண்ணதாசன் பராசக்தி படத்தில் நடிச்சிருப்பார், நீதிபதியாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இரத்த திலகம் படத்தில் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்ற பாடலை பாடி நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சூரியகாந்தி என்ற திரைப்படத்தில் தானே நேரில் தோன்றி நடித்த இந்த பாடலுக்காக தான் 2 பேரோட பங்களிப்பு இதில் இருக்குது. மெல்லிசை மாமனார் இசையில் இருக்குது, கவியரசர் கண்ணதாசன் வரிகள் இருக்குது, மேலும் கவியரசர் கண்ணதாசன் நடிச்சிருப்பார். அது 3ம் இணைந்ததுக்காக தான் அந்த புள்ளிக்கு தான் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த பாடல் காட்சியின் போது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு கையில் அடிபட்டு இருந்ததாகவும் கையில் கட்டியிருந்ததாகவும் நான் படித்திருக்கிறேன். அப்போது அவர் என்ன பண்ணார், நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு, முக்தா சீனிவாசன் தயாரிப்பு 1973 தயாரிச்சிருக்கிறாங்க, நீங்கள் தான் நடிக்கணும்னு சொன்னபோது அவர் என் கையில் கட்டு இருக்கே, அடிபட்டிருக்கேன்னும் போது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஷால் போட்டு மூடிட்டு நீங்கள் நடிக்கலாம், சும்மா மேடையில் அசையாமல் நின்று அந்த ஷால் கூட பின்னெல்லாம் குத்தி விழாத அளவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் நடிக்கலாம்னு சொன்ன பிறகு அப்படி நடித்திருப்பார். ஒரு ஒரு தத்துவ பாடல், ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த தத்துவ பாடல் பாடுற மாதிரி வரும். கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு, தாழ் மனப்பான்மை கணவனுக்கு மனைவி ஒரு அப்போ தான் முதல்ல பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுன்றது முதல்ல வருது. அப்போ பெண்கள் வேலைக்கு போகிறத பற்றி ஒவ்வாமையான ஒரு கருத்துக்கள், அவங்களாம் வேலைக்கு போனால் பணம் சம்பாதிச்சா மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அந்த வேலைக்கு போய் பெண்கள் சம்பாதிக்கிறதுன்ற சிந்தனையே ஒரு ஆன்டிபாடி மாதிரி இந்த சமூகம் தள்ளிக்கொண்டே இருந்தது, ஏற்றுக்கொள்ளவே இல்லை லேசில். அப்போது திரைப்படங்கள் எல்லாமே அதை ஒட்டின திரைப்படங்கள் நிறைய வந்தது. இந்த தாழ்மனப்பான்மை, பெண்கள் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறதுனால வீட்டில் ஏற்படுற குழப்பங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய படங்கள்லாம் வந்தது. அப்புறம் பேசி தெளிந்து எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுவிட்டு எதுவும் நிறுத்த முடியாத இடத்துக்கு பெண்கள் போயிட்டு இப்போது நிலவுக்கும் ஆதித்யா பிளான்லேயும் பெண்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பாரதிதாசன் என்றோ வேலைக்கு போயிட்டு பணிக்கு போயிட்டு வீட்டு திரும்புதல் கண்டேன்னு பாரதிதாசன் ஒரு கனவு கண்டார். அந்த கனவை நிறைவேறி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு இந்த காலகட்டம் வந்துவிட்டது. அந்த காலகட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கு. அப்போது அதனால் குடும்பத்தில் ஏற்படுற அந்த கணவனுக்கு மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறதுனால
கணவனுக்கு ஏற்படுகிற தாழ்மனப்பான்மை, அந்த பிரச்சனையில் அவங்க 2 பேருக்கு நடுவில் பிணக்குகள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போகும்போதும் அப்போ அந்த தத்துவ பாடலை கேட்டு கணவன் தனக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே நினச்சி பத்தியா கேளு அப்படின்ற மாதிரியே அவருக்கு வரிகள் ஓடிட்டுருக்கோம். இந்த மனைவிக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. என்ன இது, கணவன் நம்மளை இப்படி புரிஞ்சுக்காம இதெல்லாம் இப்போ கேளு பாருன்னு சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி அவங்க வந்து வருத்தப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க. அப்படி வரும்போது அதில் அந்த வரிகள் வந்து அத்தனை அழகாக கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். இதில் வந்து பாட்டினோட ஆரம்பமே பாம்பும் கருடனும் பேசிக்கொள்கிறது. நமக்குள்ள நம்மக்கிட்ட நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. அந்த பழமொழிகளை வச்சு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா அப்படின்னு யார் கேட்குறது? பாம்பு கேட்குது. பரமசிவன் கழுத்தில் இருக்கிற தைரியம் நம்ம கருடன் கொத்த முடியாதுன்ற தைரியத்தில் என்ன கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்குது. கருடன் சொல்லுது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. நீயே சிவன் கழுத்தில் இருக்க தொட்டு நீ தப்பிக்கிற, நீயே அப்படி தள்ளி இப்படி இறங்கி வந்தேன்னா உனக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்ற மாதிரி வரும். மிக அழகான ஃப்ளூட், வயலின், இந்த ட்ரம்பெட் எல்லாம் வந்து இந்த டோலக், பேங்கோஸ் அதெல்லாம் வந்து மிக அழகான ஒரு இசையோட கூடிய ஒரு பாடல் இது. அப்படி வரும்போது உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வரும். நிழல்ன்றது யாருன்னா தன்னை ஒட்டி, இது ஒரு குறியீடு, தன்னை ஒட்டி உருவாடுகிற மனைவி, குடும்பம், மக்கள், அந்த மாதிரியான ஒரு குறியீடை தான் அவர் சொல்கிறாரு. உன் நிழலும் உன்னை வெறுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. மதியாத தலைவாசல் மிதியாமை கோடி மதித்துருகால் சென்று மிதியாமை கோடி பெறும்னு ஔவையார் சொன்னாங்க. 4 கோடி பாடல். அந்த பாடலோட வரிகளை எடுத்து ஆண்டிருப்பார். ரொம்ப அழகது. ஒவ்வொரு சரணத்தையும் சொல்லிட்டு அது அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லி முடிக்கிறது ரொம்ப அர்த்தமுள்ள மாதிரி ஒரு விஷயம் தானே. அப்புறம் அடுத்து வந்து பார்க்குற வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேணும். 2 வண்டி சக்கரம் தான் போயிடலாம். அதில் 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? ஏதோ ஒரு சக்கரம் பெருசு, ஒரு சக்கரம் சின்னதுன்னா எந்த வண்டி ஓடும்? அந்த பக்கம் அப்படியே குடை சாய்ந்து விடும். அதை தான் அழகாக சொல்கிறாரு. உன்னை போல அளவோடு உறவாட வேண்டும். உன்னை போல அளவு யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் நம்ம உறவாடணும். அதாவது சம அளவு உள்ளவங்க கூட உறவாட வேண்டும். இதில் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. அது சிறுமை. உயர்ந்தோர் தாழ்ந்தோறும் உறவு கொண்டால் சரி வராது, அது ஒரு சிறுமையாக இருக்கும், அதில் அர்த்தம் இருக்குன்னு ஒரு சரணத்தையும் அர்த்தமுள்ளதுன்னு சொல்லி முடிச்சிருப்பார். அதே மாதிரி இது 2 வந்து பொது உண்மை. அந்த உயர்ந்த இடத்தில் இருந்திருந்தால்ன்றதும் வண்டி வர சக்கரங்களும் பொது உண்மை. இப்போ கதைக்கு பொருத்தமாக ஒரு சரணம் எழுதுகிறாரு. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததுனால நான் தேய்ஞ்சிட்டேன். அப்புறம் என்னை பார்த்து கேலி செய்யும்போது, ஏன்னா அவர் தாழ் மனப்பான்மைக்காரர். அப்போ அவர் வந்து எனது உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும்போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது. என் வாழ்க்கையில் பணம் கம்மியாக இருக்கும், உன்னோட சம்பளத்தை விட என் சம்பளம் கம்மி, நான் இல்லாதவன், என்னோட இல்வாழ்வில் நிம்மதி எங்கேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனக்குமரலை காட்டக்கூடிய அந்த கடைசி சரணம் வந்து அவர் பாடுற மாதிரி வரும். இந்த வரிகள் வந்து பாட்டுக்கு மெட்டு அந்த மாதிரி தெரியுது, எனக்கு தெரியுது. மிக அழகாக டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருப்பார். கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக போகிற போக்கில் அப்படி நடிச்சுட்டு போயிட்டுருப்பார். இதுக்கேற்ற முகபாவங்களை காட்டுவதற்கு முத்துராமன் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடம். சூரியகாந்தி என்ற படத்தில் இந்த காட்சியை பாருங்கள், கேளுங்க. நன்றி, வணக்கம்.